வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த பதிவில் 10 மணி சேவிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். மிகவும் சுலபமான ஐடியாஸ் தான், எல்லோருமே ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் குறைவான தொகையில் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமான இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் அப் எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போகிறோம். நீங்கள் நம்ம 100 ரூபா செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு 90 ரூபாயோ இல்லை 85 ரூபா அது மாதிரி செலவாகிருக்கும். நம்ம பாக்கி தொகையை வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுவோம். நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய மணி சேவ் பண்ணியிருப்போம். இந்த ஐடியாவை மிகவும் சுலபமானதாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஞ்ச் அவுட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம டெய்லி ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டு தான் இருக்குங்க இல்லைங்களா? அப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு காயின்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ் நம்மளுக்கு ஒரு நாளில் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடறோம், சேவிங்ஸ்க்காக வச்சிடறோம். ஒரு உண்டியில் ஒரு பர்ஸ்லேயோ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இதுவுமே சுலபமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்கள், சேவ் வென் நியூ எக்ஸ்பென்சஸ். நீங்கள் எப்போ போல் செலவு பண்ணுறீங்களோ அப்போ போல் ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எடுத்து வைக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க, இல்லை ஏதோ ஒரு செலவு பண்ணுறீங்க. அப்போ 1000 ரூபா நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக செலவு பண்ணியிருக்க அப்படின்னு வைங்க, அதிலிருந்து ஒரு 10% அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா தொகை எடுத்து வைக்கலாம். இல்லை 100 ரூபா தான் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 ரூபா தொகை வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும். நீங்கள் எப்போ போல் செலவு பண்ணுறீங்களோ அப்போ போல் சேமிப்பு அப்படின்னு ஒன்று பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சேவ் அன்எக்ஸ்பெக்டட் மணி. உங்களுக்கு எப்போ போல் எதிர்பாராத அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லை தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நாட்களில் வந்து நமக்கு வந்து பெரிய பிளெஸ்ஸிங் அமௌண்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த தொகையை வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதான் சேவ் அன்எக்ஸ்பெக்டட் மணி. எப்போ போல் நமக்கு எதிர்பாராத நேரத்தில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், அந்த தொகையெல்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் 4th பாயிண்ட்டு. அப்புறம் பாருங்கள், நோ ஸ்பெண்டிங் டேனா இப்போ என்னால் மாதத்தில் ஒரு நாள் செலவே பண்ணாமல் இருக்க முடியும், இல்லை வாரத்தில் ஒரு நாள் என்னால் எந்த செலவுமே பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டே வந்து நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். அதுதான் நோ ஸ்பெண்டிங் டே. இந்த மாதிரி நம்ம ஒரு டே வந்து கடைப்பிடிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம சேவிங்ஸ்க்காகத்தான் அமௌண்ட்டை வந்து ஒதுக்க போகிறோம். அந்த நாள் நம்ம செலவு பண்ணுறது இல்லைங்களா? அதனால் இந்த ஐடியாவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், 6வது பாயிண்ட், சேவ் எக்ஸ்ட்ரா இன்கம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொகையை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு அது மூலமாக வர இன்கம்மை நம்ம சேவ் பண்ணலாம். இல்லையா நம்ம பக்கத்தில் இருக்கிற டெய்லர் ஷாப்பில் வந்து ஒரு ப்ளவுஸுக்கோ கொக்கி வைக்கிறது, இல்லை சட்டைக்கு பட்டன் வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்க்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உங்களால் வேறு ஏதாவது செய்ய முடியும். இல்லை எனக்கு வந்து பூ கட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க, இல்லை ஆரி ஒர்க், அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எது வந்து வருதோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா அது மூலமாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அந்த இன்கமையுமே நம்ம சேவ் பண்ணுறது மூலம் நம்ம சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள், சேவ் ஓல்டு நியூ நோட். இந்த மெத்தட் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இடையில ஃபாலோ பண்ண முடியல. அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 10 ரூபா நோட்டு இப்போ புதுசு வந்துருக்கு இல்லைங்களா? அப்போ பழைய நோட்டு வந்து 10 ரூபா நோட்டு கிடைக்கும் இல்லைங்களா? பழைய நோட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லைங்களா? அந்த நோட்டை வந்து சேவ் பண்ணலாம். அதுபோல் நியூ நோட்டு அப்படி இப்போ வந்து என்ன சொல்கிற மடிப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு முடிஞ்ச அளவு கிடச்சிதுன்னா நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த ஐடியாவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேவ் பண்ணுறக்கு. அது போலவே நம்ம காயின்ஸுமே சேவ் பண்ணலாம். 5 ரூபா காயின்ஸ் 10 ரூபா காயின்ஸ் கிடைக்கும் இல்லைங்க, புது காயின்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து அதை வந்து நம்ம செலவு பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 8வது பாயிண்ட்டு, செப்பரேட் யுவர் சேவிங்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேவிங்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது. எப்போவுமே ஏதாவது முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம சேவிங்ஸை செலவு பண்ணணும். அதுதான் செப்பரேட் யுவர் சேவிங்ஸை வந்து நம்ம தனியாகவே வச்சுக்கணுங்க. திடீர்னு அதில் போய் செலவுக்காக எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துன்னு நம்ம சேவிங்ஸ் வந்து எப்போவுமே அப்படியே வச்சுருந்து நம்ம என்ன ஒரு எய்முக்காக சேவ் பண்ணுறோமோ அந்த தொகையை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம்.
அடுத்து 9th பாயிண்ட் பாருங்கள், மிக மிக முக்கியமான பாயிண்ட், இன்வெஸ்ட் யுவர் சேவிங்ஸ். இன்வெஸ்ட் யுவர் சேவிங்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்னால் வாரம் 100 சேவ் பண்ண முடியும், அதே போல் மாதம் என்னால் ஒரு 500 வரையில் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சேவ் பண்ண தொகையை என்ன பண்ணக்கூடாதுங்க, வீட்லேயே வச்சுருக்கக்கூடாது. நம்ம சேவ் பண்ண சின்ன தொகையாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பவும் போல் தான், பேங்க்கில் எஸ்பியில் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போட்டு சேவ் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டி இருக்குது. ஆர்டி வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுங்க. எல்லாேருக்கும் குறைவான தொகை சேவ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஆர்டியில் ஒரு வைக்கிறது வந்து மிகவும் பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த தொகையை நம்ம வீட்டிலே வச்சுட்டு இருக்காமல் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சிறிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தொகையாவது கிடைக்கும். அதுபோல் 500 தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகையை நம்ம என்ன பண்ணலான்னா நகைச்சீட்டு போடலாம். 500 சீட்டு போடுற இப்போ கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம விசாரித்து நம்ம நகைச்சீட்டு போடலாம். இல்லை இருக்கவே இருக்குது நம்ம தங்கமயிலில் டிஜி கோல்டு நம்ம 500 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்டில். 10வது பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், பர்ச்சேஸ் அவாய்ட் அன்னெசரி. இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், அது வந்து நமக்கு தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை வந்து வாங்கி வச்சுட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத பொருட்களை வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கிறது தாங்க பர்ச்சேஸ் அவாய்ட் அன்னெசரி திங்ஸ். இது வந்து திங்ஸ் வாங்குறது வந்து அன்னெசரியாக இருக்கிற எந்த பொருளுமே வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணுங்க. அது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது யோசித்து தான், ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம யோசித்து வாங்கணும். அதுவுமே உங்களுக்கு மணி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிப்பாக தான் இருக்குது. ஃபாலோ பண்ணி பாருங்கள்.